கல்யாணம் யாரு? வணக்கம். ம். வணக்கங்கய்யா. வணக்கம், வணக்கம். சரி, சரி, சரி. ஆ, பயணத்தில் இருந்துங்காட்டியாச்சு. நிறைய பேர் கேட்பாங்க, வாத நோய் மாதிரி ஒரு வாத நோய் ஒன்று வந்திருக்கு, பார்ப்போம். அவர் ஒரு பல் மருத்துவருக்கு வாத நோய், பல் மருத்துவருக்கு வாத நோய். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? டென்டிஸ்ட், டென்டிஸ்ட். ம். பல் மருத்துவருக்கு வாத நோயினாக்க எல்லாத்துக்கும் யூனிவர்சல் ஸ்டாண்டர்டு, யூனிவர்சல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க சொன்ன அந்த வைத்தியமே தான். வைத்தியங்கிறதுல உணவு முறை தான். ம். எதுவா இருந்தாலும் சரிங்க. சரி. எல்லாமே ஆ. வந்து குடல் சுத்தமாகும்போது உடல் சுத்தமாகுது, உடல் சுத்தமாகுது, ரத்தம் சுத்தமாகுது, ரத்தம் சுத்தமாகுது. எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உடலை விட்டு வெளியே ஓடி போயிடுது. அப்படிங்கிற பட்சத்துல வாத நோயா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி. அதுதான் நான் இதுவரைக்கும் உங்களுடைய லெக்சர்ல புரிஞ்சுகிட்ட ஒரே ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு 1000ல் ஒரு வார்த்தை. ஒண்ணு வஜ்ரமா மரம் வந்து உண்மைதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மரம் வந்து வயதாக வயதாக வஜ்ரமா மாறுது. மனிதன் மட்டும் ஏன் நோய்வாய்ப்பட்டு வந்து உடல் நலம் கெட்டு போய் சாவறான். ம். ஏன் மனிதனும் வந்து அந்த மாதிரி உடல் வந்து வஜ்ரமாவறதுக்கான இயற்கை வந்து ஒரு அறிவை குடுத்திருக்குது. அதற்கு வந்து ஒரு தெள்ளத் தெளிவா விளக்கம் குடுக்கறது உங்களாட்டம் ஒரு சில ஞானிகள் மாதிரி வந்திருக்கிறாங்க. ம். அந்த சமாச்சாரத்த வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ம். பயன்படுத்தினாக்கா தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உடல் வந்து வஜ்ரமா மாறும். இதுல சந்தேகம் கிடையாது. வாத நோயா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு தீர்வு நீர் உணவு முறை தான். இப்ப நீர் உணவு முறை அவங்க தான். இந்நேரம் வரைக்கும் ஒரு அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. ஒரு சின்ன வயசு தான். வயசு ஒரு 27 தான், 29ன்னு நினைக்கிறேன், 29 தான். 27 வயசுல மாட்டிடுச்சு. அவங்க அசைவ உணவு சாப்பிட்றவங்க. நான் சொன்னேன் அசைவ உணவு தான் காரணம்னு சொல்லிட்டேன். அசைவ உணவு காரணம், நீங்க பசியும் ஒரு காரணம். பசினாவே வாத நோய் தான். பசினாவே வாத நோய். அந்த வாத நோயை வந்து நாம தண்ணீரை கொடுத்து அமைதிப்படுத்தணும். அது வெள்ளைக்காரனுக்கு தெரியாதனால, நீங்க வந்து வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்தை படிச்சனால நீங்க மாட்டிட்டீங்க. இது விட்ட ஒரு வழி இல்ல. நீங்க இது செஞ்சா நீங்க தப்பிக்கலாம், இல்லாட்டா சக்கர நாற்காலியே உங்களுக்கு கதிதான்ட்டேன் நான். என்னது? ஆமா. சொல்லிட்டேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரெக்கார்டு அவங்கள நேரடி பேட்டி கண்டிருக்கேன். அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. எப்படி இவராவது நடமாடுறாரு? யாரே அந்த இவர் பேர் என்ன, பன்னீர்செல்வம், புரியுதுங்களா? அவரு போலியோ மாதிரி. இவர் இடுப்பு கீழே வேலையை செய்யறது இல்லை. இடுப்பு கீழே வேலை செய்யறதில்ல. வேற அசிடிட்டி அதிகமாகி போச்சு, அவ்வளவுதான். எடை வந்து இருக்குது. இடையில கரைக்க சொல்லிட்டேன். கரைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கலாம். முதல்ல வந்து 30 நாள் கவனிக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டேன். 30 நாள். இது விட்ட ஒரு வழி இல்லை. நீங்க பல் மருத்துவரா இருக்கலாம், அப்புறம் ஏன் வாய் நாத்தம் அடிக்குதுன்னு கேட்டேன். சரி. பல் மருத்துவர் தானுங்க, ஏங்க வாய் பிணவாடை அடிக்குதுன்னு கேட்டேன். யார்கிட்ட கேட்டிருக்கிறேன்? அவருடைய பல் மருத்துவர்கிட்டயே. அப்புறம் நல்லா அதான் வசமா சிக்கிறப்ப தானே கேட்கணும். எம்பிபிஎஸ் டாக்டர் சிக்க மாட்டேங்கிறான். என்னது? ஒருத்தன் சிக்கிட்டானே பெண்டை கழட்டிடலாம் அவனை. அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கௌரவம். அவனுக்கு என்னது கௌரவம்? ஏங்கப்பா, அவனுக்கு பண்ற அட்டகாசம் என்னமோ பெருசா. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லிங்கிற மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, புருஷன் டாக்டரா இருக்கும், பொண்டாட்டி வருவாங்க. பொண்டாட்டி டாக்டர் இருக்கும், புருஷன் வருவாங்க. இப்படிலாம் எனக்கு இப்படிலாம் எனக்கு நோயாளி இருக்காங்க. அதாவது பொண்டாட்டி எம்பிபிஎஸ் டாக்டர், புருஷன் ஏதோ ஒரு என்ஜினியரா இருப்பான். அல்ல, புருஷன் எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கும், பொண்டாட்டி வேற ஏதாவது தொழிலா இருக்கும். அவங்க வருவாங்க. நேரடியாக எம்பிபிஎஸ் டாக்டர் வர்றதில்லை. என்னது? நேரடியா வர்றதில்ல. நேரடியா வந்து கௌரவ குறைச்சல் இல்ல, அவமானம் இல்ல. அவமானம். நீ சக்கரை நோயும் குணமா? ஏன்னா நீ படிச்ச பாடமே வெள்ளைக்காரன் பாடத்தை படிச்சிருக்கிற. அப்புறம் எப்படி உனக்கு நோய் குணமாக? கட்டின பொண்டாட்டிக்கு சக்கரை நோய் குணம் எந்த டாக்டராவது தன்னுடைய பொண்டாட்டியோட சக்கரை நோய் குணமாக்கி இருக்காங்களா? எந்த டாக்டராவது டாக்டர்னா யாருன்னு கேட்கறேன். நான் கேட்டேன், டாக்டர்னா யாருன்னு மருந்து கொடுக்குறவன் தானே நான் கேட்டேன். மருந்து கொடுக்குறவன் வந்து எப்படி ஆரோக்கியம் தர முடியும்? மருந்தினால் அப்புறம் நான் சொல்லிட்டேன். அந்த அம்மாட்ட சொன்ன ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு 6 மாசத்துல அங்க வந்து கரைச்சி எடுத்துடலாம். பால் குடிக்கிறது உடனே நிறுத்துங்க, வழியெல்லாம் போகும்னு சொல்லிட்டேன். பாலை குடிக்கிறது நிறுத்துங்க, இறைச்சிங்கிற பிணத்தை சாப்பிட்றது நிறுத்துங்கன்னு டாக்டர்கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அதாவது இறைச்சி சாப்பிட்டா ஆரோக்கியம் வரணும் எங்கேயாவது நிரூபிச்சிருக்கலாம்னு கேட்டேன். இறைச்சி சாப்பிட்டா
சாப்பிட்றது பத்திலாம் பிரச்சனை இல்லை, இறைச்சி சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு எங்காவது இருக்கான்னு கேட்டேன். சரி, ம். சக்கரை நோய்க்கு பால் குடிச்சா நல்லா ஆகுமா அப்படி எங்கேயாவது இருக்கா? இல்லை. கால் வலி, கை வலி, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இதுக்கெல்லாம் பால் லிட்டர் கணக்கு குடிச்சா நல்லா ஆகுமான்னு எங்க நிரூபிச்சிருக்கான்னு அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாத பொழுது எப்படிங்கன்னு கேட்டேன். அதனால சொன்னேன். அவங்க சரிங்க அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம், அவங்களே வர சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து இப்போ யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்களா? யாருக்காவது கேள்வி இருக்குது? ஏற்கனவே எல்லாரும் இந்த புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருப்பீங்க. புத்தகம் வேணுங்கிற தொடர்பு கொண்டு வாங்கி படிச்சுக்கங்க. நன்கொடை கட்டுறவங்க கட்டிட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது தெரிஞ்சுட்டு கூட நன்கொடை கொடுக்கலாம். அதில் உங்கள் மனசை பொறுத்து தான். ஏதோ ஒரு கடுமையான நோய் இருந்தால் எப்படி செய்யலாம்னா திட்டமிட்டு செய்யலாம், இல்லை வகுப்பை கவனிச்சுட்டு வரலாம். முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிங்க. இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேணும். இது வந்து உலகத்துக்கே திருப்பி போடுற ஒரு மருத்துவம். ஒரு சொந்த மருத்துவராக மாறுறதுக்கான முயற்சி 8 ஆண்டுகள் போராடி கண்டுபிடிச்சாச்சு. 30 வருஷம் இந்த தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது. ஆராய்ச்சியாளர் வந்து 8 வருஷம் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த உடம்பை வந்து ஐயா நீங்க லைவ்ல போறதுனால ஹெட்செட் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. இதான் எடுத்துறேன். இப்ப கேக்குதா? கேக்குதுங்கய்யா, கேக்குது. அதனால ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. என்னது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. லைவ்ல போயிட்டு இருக்கு, யாரும் பார்த்துட்டு இருக்கிற, யாராவது பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். யாரோ 2-3 பேர் பார்த்துட்டு இருக்கு. சரி 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 சரி. இப்போ அந்த இதில் அந்த 70ஆம் பக்கத்தை இப்போ யாரோ புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க. ஜெகன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஜெகன் பழைய ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ரஞ்சித்னு யாரோ வந்திருக்கீங்க. ரஞ்சித் என்ன பண்ணுறீங்க? ரஞ்சித் 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 அவங்க மனைவி அருணா அட்டன் பண்றீங்க. என்னவா என்ன சொல்லுங்க, ஏதோ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஐயா. நீங்க என்ன பண்றீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க? வணக்கம், மதுரையில இருந்து பேசுறேங்க. என்ன என்ன படிச்சிருக்கீங்க? +2 என்ன படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க. சிவிலா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரானிக்ஸா என்ன படிச்சிருக்கீங்க? சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேங்க. சரி சரி சரி, ரொம்ப அருமை. இயற்கை உணவு இயற்கை உணவு மேல நம்பிக்கை இருக்கா? இயற்கை உணவு மேல நம்பிக்கை இருக்குங்க. இப்போ நீர் மருத்துவம் இந்த புக்கை படிச்சுட்டு எங்க ஹஸ்பண்ட் அவங்களும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்காரர் பேர் என்ன? மதன் ரஞ்சித்துங்கய்யா. சரி சரி சரி, ஆமா ஆமா, 10 புத்தகம் அனுப்பிச்சிருக்கான். நாளைக்கு காலையில் வந்துடும் உங்களுக்கு. பரவாயில்லப்பா, கணவன் மனைவி சேர்ந்து செய்யறாங்க. ரொம்ப ஆச்சரியம் தான், ரொம்ப ஆச்சரியம். செய்ய ரொம்ப அற்புதமா இருக்கும். நல்ல நான் பெரிய வாழ்த்துக்கள். கணவன் போய் என்னுடைய துணைவியாரை விட சரி பண்ண முடியல. 25 வருஷம் போராடுறேன், என்னுடைய துணைவியாரை நான் சரி பண்ண முடியல. ஆனா அவனுக்கு புரியுது. நான் சொல்லுவேன், இப்ப கூட நான் வந்து சொல்லிட்டு வந்தேன், மகளை ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. நீயே கஞ்சி தண்ணி குடிச்சு காய்கறி தண்ணி குடிச்சு தப்பிச்சுக்கோ. மூட்டு வலி முழங்கால் வலி வந்துட்டா அவ்வளவுதான். பேர் கூட கூப்பிட மாட்டேன். எப்பவுமே பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டேன். திரும்பி கூட பார்க்க, நோயின்னு பீடப்படுத்தினா திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அறிவியல் என்பது வேறு, அகங்காரம் என்பது வேறு. அறிவியல் படி நடந்தீங்கன்னா வந்து இதாகும். உணவை நம்பினீங்கன்னா அவ்வளோதான். உணவு ஒரு அளவுக்கு மேலே நம்பக்கூடாது. இல்லைன்னா அந்த உணவு வந்து உங்களுக்கு கொன்னே போடும். 2வது அந்த வாத நோய், வயிற்றில் சுரக்கிற ஜீரணத்துக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களை கொலை செய்யும். எப்படி ஒட்டுக்குடல் வந்து தேவையில்லையோ அதே மாதிரி பசியும் தேவையில்லைங்கிறதான் குறிப்பிட்ட வயதுக்கு மேல. இந்த பசியை வந்து கட்டுல அப்படின்னா மரணத்தை வெல்ல முடியாதுங்கிறதா அனாட்டமி சொல்லுது. பசியை நீங்க வந்து வென்றுட்டீங்கன்னா மரணத்தை வென்றலாம். மரணம்ங்கிறது சமாதி தான். அது வந்து இயற்கையில அது இயற்கை மரணம்னு பேர். அது நோவுல சாகிறது முட்டை. யாரு நோவுல சாகனா அவன் முட்டாள்னு எழுதிக்கிங்க. நோவுல எனக்கு புற்றுநோய் செத்து போயிட்டான், சக்கரை நோய் செத்து போயிட்டான், மூட்டு வலியில் செத்து போயிட்டான், கடலை செத்து போயிட்டான், மூளைக்கிட்டு செத்து, அவனெல்லாம் வந்து முட்டாள்னு அர்த்தம். அறிவு இருந்தால் அதை பயன்படுத்தணும். அது இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டமோ இந்த இங்கிலீஷ் வைத்தியமோ மற்றது எந்த வைத்தியம் வேலைக்காகாது. அது இங்கிலீஷ் படிக்கிறனால எந்த நன்மையும் வராது. இங்கிலீஷ் படிக்கிறனால அவங்ககிட்ட பேசலாமே தவிர, இங்கிலீஷ் படிச்சுட்டு அவங்ககிட்ட பேசலாம், வயிற்று பிழப்புக்காக பேசலாம், அவங்ககிட்ட அடிமை வேலை செய்யலாமே தவிர அவங்ககிட்ட இருந்து எந்த அறிவும் பெற முடியாது. ஏன்னா வெள்ளைக்காரன்
தேவையில்லாம வருதே. வம்பா இருக்கு. இது இந்த லிங்க் அதுல இதுல வரல, அதுல வருது. சரி சரி, ரொம்ப நல்லதுமா. இப்போ யாரோ புதுசாக யாரோ வந்திருக்காங்க, சரஸ்வதி, அவங்க வழக்கம் போல தான். கவனிச்சு எப்படிம்மா, என்ன சரஸ்வதி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த அந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி இப்போ 2 வேளை உணவுக்கு வந்துட்டீங்களா? அதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம் சார். இன்னும் 1/2 கிலோ குறைஞ்சிருக்குமே. 1 கிலோ வந்திருக்க மாதிரி இருக்குங்க சார். 1 கிலோ 85 வந்திருக்க மாதிரி. 1 கிலோ குறைஞ்சிருக்கா? ஆமாங்க சார், 85.7. இடக்கறி வாங்கி வச்சுக்க, இடக்கறி வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் இனிமேக்கான் வாங்கி இருக்கு. வச்சுக்கணும். மனசுக்கு கொண்டுன்னா இனிமே வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுக்கணும், புரியுதுங்களா? சரி சரி. ஒரு நாளைக்கு எத்தனை 2 வேளை உணவு எடுத்துக்கிறீங்களா இல்லையா? 11 மணிக்கு சாயங்காலம் அப்படித்தானே பண்றீங்க? ஆமாங்க சார். அப்படியே 10 நாளைக்குள்ள ஒரு வேலைக்கு போயிடணும். 10 நாளைக்குள்ள ஒரு வேலைக்கு போயிடும். அப்புறம் இடையில நீர் மருந்து அரைச்சிட்டு வாங்க, கரைஞ்சிட்டே வரும். மஞ்சள் போயிட்டே இருக்கும், மலம் போயிட்டே இருக்கணும். 180 நாள் காய்கறி சாப்பிட்டு தான் நீங்க மலம் போயிருக்கணும். இது வந்து பெருங்குடல் சுத்தம் பண்றதுக்கு அந்த பெருங்குடலை வந்து விரிச்சு விடுறதுக்கு 1 மாசம் ஆகும். திருக்குடலை விட மோசமானது பெருங்குடல். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 2 மீட்டர் இருக்கு, 6 அடி இருக்கு. அதை அதுல இருக்க மலம் எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். மலம் அவ்வளவு மலம் உள்ள இருக்கு, 5 கிலோ 6 கிலோ. அப்புறம் மொத்த இடையில பாத்தீங்கன்னா 20 விழுக்காடு மலம் இருக்கு. உடம்பு மலம் தான். அப்புறம் பெருங்குடல் மலம். கொஞ்சம் டயர்ட்னஸ் ஃபீல் பண்ற மாதிரி இருக்குங்களா சார்? கொஞ்சம் டயர்ட்னஸா இருக்க மாதிரி இருக்குங்களா சார்? டயர்ட்னஸா இருக்கு. ஆமா, சாரை உடல் சோர்வா இருக்க மாதிரி. அது இருந்துட்டா இருக்கும். ஜெகனையா கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்களேன். ஜெகனையா கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. ஜெகனா நான் கிட்டான். சரி, அங்கேயும் சரஸ்வதி அவங்களும் எதுவும் சத்தம் கேட்க மாட்டேங்குது சார். உடல் சோர்வா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேங்க சார். ஆமா, அது போக போக சரியாயிரும். அதுதான் எழுதி வைங்க, அதுல குறிப்பேட்டில் எழுதி வைங்க. 180 பக்கம் 6 மாசம் ஏற்று இப்ப என்ன நடக்குதுங்கிறது ஒரு பக்கத்துல எழுதி வச்சுக்கங்க. எழுதி வச்சு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எழுதி வச்சுங்க. என்னென்ன குறையுது என்னென்ன கூடுதுன்னு எழுதி வச்சுங்க. 180 நாளைக்கு 180 பக்கம் எழுதிடணும். உங்களை பத்தி வாழ்க்கை குறிப்பாக இருக்கணும். 6 மாசத்துக்கான வாழ்க்கை குறிப்பாக இருக்கணும். அதெல்லாம் நீங்க பண்ணணும். அப்புறம் தினம் பேசி பேசி என்ன மாதிரி மாற்றம் இருக்கு, இப்ப 1 நிமிஷம் பேசி பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. வீடியோ மாதிரி பண்ணி நீங்க அவங்க செட்டில் ஏற்றி வச்சுங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு வரும். நீங்க பேசுறதுல இந்த கேள்விக்குள்ள பதில் வரும். இது எல்லாத்துக்குமான பதில். இப்போ ஒரு பல் மருத்துவர் அவருக்கு ஏதோ இடுப்பு கீழே வேலை செய்ய மாட்டேங்குது. அவன் இறைச்சியே சாப்பிட்டுருக்குறாங்க. இறைச்சி அப்புறம் பால் இதெல்லாம் குடிச்சிருக்காங்க. எல்லாம் கிருமிகள் மெல்ல மேலேறி மூளைக்கு ஏறிடுது. மூளையும் ரத்தம் கெட்டுப்பாது. பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் 2 வேலை செய்யலை. 2 அடுத்து பிடிச்சோடனே இடுப்பு கீழே நின்று போச்சு. 27 வயசு எப்படி இருக்கும் பாருங்க. 27 வயசுல நடக்க முடியல. அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், ரத்தத்தை சுத்தம் பண்ணணும். அது பேர் என்னதுன்னா ரத்தத்தில் கரிமத்தாது, அதாவது இது வரைக்கும் சாப்பிட்டது போல எடுத்தாகணும். அதாவது சைவத்தில் இருக்கிற கரிமத்தையும் வெளியே எடுத்தாகணும். அசைவத்தில் இருக்கிற கரிமம் 2மே சாப்பிட்றவங்க அவங்க என்ன பண்ணுவீங்க நீங்க? இந்த 2ஐயும் கரைச்சி வெளியே எடுக்கணும். அப்ப தண்ணீரும் காய்கறி தான். உடம்பு பக்தியை ஒல்லியே வரணும். இடுப்பே இருக்கக்கூடாது. என்னது? இடுப்பே இருக்கக்கூடாது. தொந்தி தொப்பையா இருந்தீங்கன்னா தெண்டம் நடக்கும். அப்படி கிடுகிடுன்னு அப்படி ஏறணும். ஒரு 6 மாசம் கழிச்சு கிடுகிடுன்னு 200 படி மூச்சு வாங்க மேல வரணும். எப்படி? மூச்சு வாங்காம ஏறணும். அப்படி ஏறினா தான் நீங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான இருக்கும். சாதாரண ஒரு நாள் இது நடக்காது. சளிப்பு வந்ததுன்னா அவ்வளவுதான். ஆனா விட்டு செய்யலாம். 6 மாசமாவது தொடர்ந்து கவனிக்கணும். 6 மாசமாவது உங்க கண்காணிப்பு இருந்தா தான் நீங்க தப்பிக்க முடியும். ஆர்வத்தில் 10 நாள் செய்வாங்க. எனக்கு நல்லா தெரியும். 25 வருஷத்துல ஒருத்தர் கூட 6 மாசம் எங்களை தொடர்ந்து கேள்வி கேட்டதே கிடையாது. வருவாங்க 10 நாளுக்கு ஓடிடுவாங்க, அவ்வளவுதான். நீங்க எந்த மாதிரி இருக்க போறீங்க நீங்களே போய் முடிவு பண்ணிக்கங்க. இந்த ஆர்வக கோளாறுங்கிறது ஒரு 10 நாள் தான் இருக்கும் ஆசைக்கு. சரிங்களா? அதெல்லாம் கடந்து வரணும். இந்த மந்த புத்தியே இருக்கக்கூடாது. என்ன புத்தி இருக்கக்கூடாது? மந்த புத்தி இருக்கக்கூடாது. அனுபவிக்கணும். எல்லாரும் அனுபவிப்பாங்க.
அந்த அனுபவிக்கிறது அதாவது பிறவி நிலை. அதை தாண்டி தின்னு பார்த்தா சரி, அப்புறம் அதெல்லாம் விட்டுறணும். எது எது இந்த அனுபவிக்கிற நிலை அது அந்த அனுபவிக்கிற நிலைங்கிறது மந்த புத்தி. சிதறுண்ட நிலை. மனசெல்லாம் சிதறி கிடக்கும். எப்ப பார்த்தாலும் அதுவே நினைச்சுக்கிட்டு இருக்கும். அது ஒண்ணு இருக்கும். அது பிறவி நிலைன்னு பேரு. அதை தாண்டி வரணும். 2வது பார்த்து இன்னொரு நிலை இருக்கு. மந்த புத்தி. இந்த 2ல பார்த்தீங்கன்னா 99.999 பேர் அதில தான் இருப்பாங்க. நீங்களும் அந்த ரகமான்னு பார்த்துக்குங்க. இந்த ஆர்வம்லாம் 15 நாள்ல ஓடியே போயிரும். எத்தனை நாளு? 15 நாள் அல்லது 1 மாசம். அதுக்கப்புறம் இந்த ஆர்வம்லாம் குறைஞ்சிரும். இருக்கிற வரைக்கும் இருப்போம் அப்படிங்கிற மாரி கொண்டு போய் உங்கள சாகடிக்காம விடாது. கவனமா இருங்க. புரியுதா? நெறைய பேர் தோத்து போயிருக்காங்க. 98 பேர் தோத்துருக்காங்க. எத்தனை பேர் தோத்துருக்காங்க? 98 பேர். அந்த 98 பேர். 99னே வச்சுக்கங்க. அத்தனை பேர் க்ளோஸ் தான். சாதாரண விஷயம் இல்ல. ஆ. விளையாட்டா நினைச்சீங்கன்னா, ஒரு சீரியஸா நினைச்சு செஞ்சீங்கன்னா, நான் அதுல 100ல 1ன்னு நினைச்சீங்கன்னா தப்பிக்கலாம். இல்ல ஆர்வத்துல பண்ணீங்கன்னா 15 நாள் தான், 20 நாள் தான். அதுக்கப்புறம் திருப்பி பழைய குருடி கதவை திறடின்னு போயிரும். எப்படி? பலே. கதவை திறடி அப்படின்னு போயிரும். ஊருக்கு தாண்டி உபதேசம் எனக்கு இல்லைன்னு போனீங்கன்னா, இயற்கையில போட்டு எரிஞ்சிரும். அப்புறம் சடன்னு உடம்பு ஏத்தி மறுபடியும் நாசம் பண்ணி அது கெட்டு போயிரும். அப்படித்தான் அந்த பிசாசு வேலை. எண்ணம் வந்துட்டே இருக்கும். நீங்க சுத்தமா இருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் அசுத்தமா இருப்பானுங்க. அசுத்தமா இருக்கிறவன் பூரா உங்களுக்கு அறிவுரை சொல்லுவான். நீங்க சுத்தமா இருப்பீங்க. யார்ட்டயும் பேசாதீங்க. எடுத்து சொல்லாதீங்க. வேணும்னா இந்த வீட அனுப்புங்க. வேணும்னா புத்தகத்த அனுப்புங்க. மற்றபடிக்கு எந்த விளக்கம் சொன்னீங்க, உங்கள மென்டல் ஆக்கி விட்டுருவாங்க. புரியுதா? இது தனி சேனல். நீங்க உங்கள விட அறிவாளி, உங்கள விட இவன் பட்டினி போடுறான். 2 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுறவன், 1 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுறவன், 3 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுறான் பாரு, அவன போய் சந்திக்க போறான். 3 வேளை ஆகாரம் நீங்க போய் கேட்டீங்க, இருக்கிறதும் போயிரும். என்னது? இருக்கிறதும் போயிடும். அப்படி போயாச்சு. உங்களை சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க எல்லாமே. இப்ப உடம்பு கரையுது பாருங்க. இன்னும் 10 நாள்ல 10 கிலோ கரையிறப்ப எப்படி கரைச்சுன்னு கேட்பாங்க. யார்கிட்டயும் வாயை திறந்து பேசிடாதீங்க. புரியுதா? நேரா வாயை திறந்து உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களை கோமாளி ஆக்கி விட்டுருவாங்க. புரியுதா? நேரா என்ன பண்றீங்க? நேரா லிங்க் கொடுங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்க. நேரடியா லிங்க் கொடுத்து தப்பிச்சு போயிருங்க. நீங்கெல்லாம் அவ்வளவு செய்யும். குறைஞ்சபட்சம் ஒரு 12 வருஷமாவது சொல்றபடி கேட்கணும். எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷமாவது சொன்னபடி கேட்டீங்கன்னா தான் நாங்க எதாவது சொல்லி தருவோம். அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா அதுல எந்த விஷயம் வராது. எங்கிட்ட நிறைய பேர் கத்துக்கிட்ட பிறகு 12 வருஷம் வந்தது இல்ல. 6 மாசமே வந்தது இல்ல. 100 நாள் டப்பா கழண்டு போயிரும். புரியுதுங்களா? அதனால என்னுடைய மாணவன் இதுவரை யாரும் நான் உறுதியா சொல்ல முடியாது. எல்லாம் அரைகுறை தான். எல்லாருமே அரைவேக்காடு தான். அரைவேக்காடு தான். முழு வேக்காடு இன்னும் யாரும் வரல. நான் யாரையும் நம்பவும் தயார் இல்லை. புரியுதுங்களா? நான் வேக வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. நான் இன்னும் காட்டுக்கு போய் சுவாசம் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்கணும். உண்மையாலுமே சாவு இருக்கா அல்லது சமாதி இருக்கான்னு அதை வேற என்ன செக் பண்ணி பார்க்கணும். அது வேற. இப்ப நான் கோபிக்கு வந்துட்டு காட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு காட்டுக்கு போனாலும் போவேன். அப்படி ஒரு ஐடியா இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு தான் வந்திருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதுல புதுசா யார் வந்திருக்கிறாங்க? சரஸ்வதி அம்மா சொல்லியாச்சு. ரஜினி அவங்க ஏற்கனவே அடையங்கப்பா காலையில புத்தகம் வாங்கி அவங்க பாருங்க 10 புத்தகம் அவருக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்க கணவனோட 2 பேர் சேர்றாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க 10 புத்தகத்தை நன்கொடை கொடுக்குறாங்க. எனக்கு யாரு பாருங்க, எந்த செய்தியும் பரிமாறப்படலை. உடனே 10 புத்தகம் அனுப்புன்னு சொல்லிட்டாங்க. உடனே அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சுட்டு தான் பஸ் ஏறி வரேன் நான். அப்பவே சொல்லியாச்சு. அப்பவே அவங்க பணம் போட 3000 பணம் போட்டாங்க. 10 புத்தகம் போட்டாச்சு. நாளைக்கு காலையில் அவங்களுக்கு மதுரை போய் சேர்ந்துடும். அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. அவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும். எடுத்து கொடுங்க. எல்லா காமராஜ் யூனிவர்சிட்டியில போய் கொடுங்க. அப்புறம் வந்து அந்த மதுரை காந்தி மியூசியம் இருக்காங்க, கொடுங்க. ரஞ்சித் சரிங்க ஐயா. அங்க கொடுங்க. காமராஜ் யூனிவர்சிட்டியில கொடுங்க. அப்புறம் வந்து இந்த 2 இடத்துல கொடுங்க. அந்த ஆர்டி யாராவது காமராஜ் யூனிவர்சிட்டியில பயாலஜி செக்ஷன்ல கொண்டு கொடுங்க. மைக்ரோ பயாலஜி. சரிங்க. ஏன்னா இது எவல்யூஷன் ப்ராசஸ். இந்த எவல்யூஷன்ல தான் இப்படி மாறுது. உடம்பு வந்து மாறி தாவர மாதிரி எனர்ஜி எடுத்துக்கிறங்கிறதா விஷயமே. தாவர மாதிரி எனர்ஜி எடுக்குன்னு கண்டுபிடிச்சவரு ஜெர்மனி டாக்டர் தான். அதனால தான் ஜெர்மனியில் போய் சந்திச்சு பேசினேன். போன மாசம் போய் ஒரு 10 ஜெர்மனில் சந்திச்சு பேசினேன். உலக புகழ்பெற்ற ஹம்பர்க் யூனிவர்சிட்டி. அந்த ஹம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் துறை தலைவர் சந்திச்சு பேசியிருக்கேன். அவங்களுக்கு ஒரே பைத்தியம் தான். இதை பார்த்து மிரளாம இருக்கு. என்ன இப்படிலாம் இருக்கானாங்க? அதான் அப்படிதான் நான். வெறும் தமிழ் படிச்சுட்டு வேலைக்கு ஆகாது, இதை படி அப்படின்ட்டு நான் கையில புத்தகத்தை கொடுத்துருக்கிறேன். அவனுக்கு தமிழும் தெரியாது. தாய்மொழி தமிழ் கிடையாது. தாய்மொழி இங்கிலீஷ் கிடையாது. ஜெர்மனை படிச்சுக்கிட்டு இங்கிலீஷை படிச்சுக்கிட்டு தமிழ் படிக்கிறான். நாசமா போகன்ட்டு வந்தேன் நான். என்னதான் பண்றது? அது இங்கிலீஷ் வழியே தமிழை படிக்கிறது ஒன்றும் தேராது. ஒண்ணுமே தேராது. ஆனா இலக்கணம்லாம் தெரியும்.
என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி எதையாவது பண்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 50க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட வெளிநாட்டவருக்கு வந்து தமிழ் படிக்கிறாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியம். அது எல்லாரும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க. சம்மந்தமே கிடையாது. தமிழ்னா என்னன்னே தெரியாது அவங்க. அவங்க தமிழ் படிக்கிறாங்க. அது ஆங்கிலம் படிக்கும் அந்த ஆங்கிலத்தை சொல்லி ஆ தாய்மொழி தமிழே இல்லாதவங்க தொல்காப்பியத்தை படிச்சுக்கிட்டு, அந்த தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில தொல்காப்பியத்தை தமிழ்ல படிச்சுக்கிறாங்க. அத ஆங்கிலத்தில சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறாங்கன்னா, அவனுக்கு ஆங்கிலம் தாய்மொழி கிடையாது. அவனுக்கு வந்து தமிழும் தாய்மொழியும் கிடையாது. அவன் ஹங்கேரிக்காரன். ஹங்கேரி மொழி கத்துக்கிட்டு ஆங்கிலத்தின் வழியாக தமிழ புரிஞ்சுக்கிறான். இது எப்படி புரிஞ்சுக்குவாங்க? என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ம். ஆனா தமிழ் படிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. தமிழ் படிக்கிறதுல தீவிரமா இருக்காங்க. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஆங்கிலத்தில நான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் இப்ப நான் அவங்களுக்காக ஆங்கிலம் ஒரு 60 நாள் ஆங்கிலம் கத்துக்கிட்டேன் நானு. ஐ கேன் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம் நான் சொன்னேனே. ஐ கேன் பட் ஐ கானாட் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசினேன். ஒரு 60 நாள் இங்கிலீஷ் திருப்பி அவங்களுக்கு பேசினேன். 60 நாள் தான். அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு இந்த ஆங்கிலம்ல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. 60 நாள்ல எந்த மொழியும் கத்துக்கலாம். 60 நாள்ல எந்த மொழியும் ஆனா கத்துக்கலாம். தமிழ் மொழி கத்துக்கிறதுன்னு 600 ஆண்டுகள் ஆகும். சாதாரண விஷயம் அது. அது மரணத்தையே திருப்பி போட சமாதி. ஆனா 33 ஒலிக்குறிப்பு தான். பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஒண்ணு, உலகத்துல உலகத்துக்கு வந்து நமக்கு மட்டும் தான் ஒரு மொழி தாய்மொழி. அந்த ஒரு மொழியே போதும் உலகத்த நீங்க வளம் தரலாம். மற்றவனுக்கு 2 மொழி படிச்சாகணும். அந்த அம்மாட்டருந்து படிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் தாய்மொழி தமிழ் மொழி தான் படிச்சுக்கணும். வேற எந்த மொழி படிச்சாலும் யாருக்கும் தப்பிக்க முடியாது. இளையராஜா இந்த புத்தகத்த வாங்கி படிச்சாருன்னா தப்பிச்சுக்குவாரு. இல்லாட்டினா அவங்க அவருடைய பொண்ணுக்கு புற்றுநோய் வந்து செத்து போச்சு. அது மாரி இவருக்கு வராது நிச்சயம். அதனால முடிஞ்ச இளையராஜாக்கு யாருக்கோ தொடர்பு இருந்தா, அவரோட நேர்ல சந்திச்சு இந்த புத்தகம் ஒண்ணு குடுத்துருங்க. அநேகமா ஒரு 10 புத்தகத்த நான் சென்னை அனுப்ப போறேன். அவரு இளையராஜாக்கு போய் ஒண்ணு குடுக்க சொல்லியிருக்கேன். அவர் நான் தப்பிச்சு போகணும். ஏன்னா, அவங்க ஆன்மீகத்துல இந்த கடவுள் பக்தி ரொம்ப தீவிரமா இருக்காரு. அப்புறம் அவருக்கு சர்க்கரை நோய் வந்துட்டு அப்புறம் வயலின் வாசிக்கலாம் தப்பிக்க முடியாது. என்னது? வயலின் வாசிச்சுட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, அப்புறம் வந்து இதயம் போகுதுன்னா அப்புறம் உயிர் தான் போகும். அந்த பாட்டெல்லாம் ஒரு பாடுவாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா உடம்பும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, எந்த இசையும் வேலைக்கு ஆகாது. எந்த இசையும் அதனால அவர் முடிஞ்சா இளையராஜா கூட யாருக்கும் தொடர்பு இருந்தா முதல்ல இந்த புத்தகத்துக்குள்ளே கொடுங்க யாராவது. வந்துட்டாரு. நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன்னா அவர் கையில ஒரு புத்தகம் போச்சுன்னா படிச்சாருன்னா தப்பிக்கிற வாய்ப்பு இருக்கு. அவர் மிகப்பெரிய அறிவாளி. அதெல்லாம் சரிதான். நல்லவரு, அறிவாளி தான். ஆனா ஆரோக்கியம் உள்ளவராங்கிறத கேள்வி. இது ரொம்ப நாளா எனக்கு மனசு அறுத்துக்கிட்டே இருக்கு. என்னடா இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. இது எப்படியாவது புத்தகத்தை போய் சேர்த்தணும்னா எப்படி போய் சேர்த்துறது? கூரியர்ல அனுப்பிச்சிட வேண்டியதுதான். பேசாம கூரியர் ஒண்ணு அனுப்பிச்சிடலாமா? உங்க புத்தகம் வந்துருச்சா உங்களுக்கு? புரியல மேடம். நாளைக்கு தாங்கய்யா வரும். உங்களுக்கு வந்து நான் பேசாம இளையராஜாக்கு ஒரு அட்ரஸ் ஒண்ணு போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்ப ஒரு கூரியர்ல ஒண்ணு அனுப்பிச்சிருங்க. புரியுதா? வேலை முடிஞ்சு போச்சு. அவர் படிச்சேன்னா படிக்கட்டு என்ன? படிச்சேன்னா உங்க கையெழுத்து போட்டு, உங்க எண் போட்டு நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. புரியுதா? 33ஆம் பக்கத்துல என்னுடைய குறிப்பு இருக்கு. 33வது பாடத்துல நான் இருக்கேன். என்னுடைய ஃபோன் நம்பர் அதுல இருக்கு. அதனால நீங்க உங்க கையெழுத்து போட்டு நான் ஒரு கூரியர்ல அனுப்பிச்சிருங்க. முடிஞ்சா அவர் படிக்கட்டும். அதே மாதிரி முடிஞ்சா ரஜினிகாந்த் ஒண்ணு அனுப்புங்க. அனுப்பும் பொழுது மேல உணவில்லாமல் வாழும் கலை யோக முறைன்னு மேல அந்த கவர்ல எழுதிருங்க. கொட்டை எழுதி நல்ல சிகப்பாவோ பச்சையாவோ எழுதிருங்க. மண்டையில அடிக்கிற மாதிரி எழுதிருங்க. இப்படிலாம் இருக்கான்னு உங்க மண்டையில தெரியட்டும். ஏன்னா அந்த மாதிரி கூத்தாடிகள் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா ஒரு புத்தகத்தை காமிச்சான்னு வச்சுங்க உடனே எல்லாரும் வாங்கிடுவாங்க. என்னன்னு வாங்கிடுவாங்க. இந்த கூத்தாடிகள் எப்படி நம்பலான்னு கேட்டீங்கன்னா விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால ஏதோ ஒரு கூத்தாடிகள் இது போச்சுன்னா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க சீனிவாசன்? ஏதோ ஒரு கூத்தாடி கையில இது போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஆமாய்யா. அதைத்தானே ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. சும்மா அப்படி காமிச்சா போதுமில்ல. என்னடா கையில வச்சிருக்கானே. அப்புறம் அப்படித்தானே பீடி குடிக்கிற ஆமா. மாதிரி அப்புறம் ரஜினிகாந்த் பீடி குடிக்க பார்த்து எத்தனை பேர் பீடி குடிச்சிருக்கிறான். அப்புறம் மண்டையை ஆட்டினா இல்லையா ரஜினிகாந்த்? அந்த மாதிரி எல்லா பேரும் மண்டையை சிரிப்பு இருக்காங்க. எல்லாம் ஆட்டுறான். ஆ இந்த புஸ்தகத்தை காட்டினா எல்லாம் வாங்கி படிப்பான். அதனால சொல்றேன். எப்படியாவது ஒரு கோமாளியை சந்திச்சு இந்த கூத்தாடிகளை சந்திச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கங்க. ஏதாவது ஒண்ணு பாத்துட்டு ஆமா ஆன்மீகம் இது நல்ல பக்தி அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான் கப்புடு புத்திக்கு. அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு புத்தகம் படிப்பானுங்க. அவனுங்களே ஒவ்வொரு ஆளும் 10 லட்சம் பேர் வச்சிருக்கானுங்க. ஒவ்வொரு ஆளும் 10 லட்சம் பேர் வச்சிருக்கான். என்னது? ஆ. சரி. அதான் 10 லட்சம். இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த கேள்வி தொடங்கலாங்க ஐயா. இது யாரு? தெய்வநாயகம் தெய்வம் என்ன புருஷா யாரா வந்திருக்காங்க? தெய்வநாயகமா?
ஐயா வணக்கம்யா. சரி 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 ரைட்டு. வேற நாம இதை அடுத்தது பேசுவோம். இந்த இந்த கேள்வி கேளுங்க. கேள்வி கேள்வி இந்த 18 கேள்வியில வணக்கம். ஆமாங்கய்யா. 18 கேள்வியில இப்ப எத்தனாவது கேள்விங்கய்யா வாசிக்கணும் நானு? எங்க இவர் போயிட்டாரு எடுக்கிறது. அவர் பேர் என்ன? திருலோச்சந்தர் காணும் இருக்காருங்கய்யா. வணக்கம் ஐயா, இருக்காங்க. கேள்வி தொடங்குங்க. இருக்காருங்க. கேள்வி வந்து திருலோச்சந்தர் கேள்வி தொடங்குங்க. ரெண்டாவது ரெண்டாவது தலைப்புல எத்தனை கேள்வி படிச்சோம்? காலையில 6 7 2 தலைப்புல 6 8 வரைக்கும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது ரெண்டாவது தலைப்பு ரெண்டாவது கேள்வி தாண்டியாச்சு. ரெண்டாவது தலைப்பில் 3வது கேள்வி தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 9 கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. பாருங்க. ஓகேங்க. இந்த பயிற்சி 2வது தலைப்புல 4வது கேள்வி வந்து, இந்த பயிற்சியில் புதியவராக உள்ளவர்கள் எந்த ஒரு அறிவிப்பில் பின்னணியும் இல்லாமல் இதன் பயன்களை தங்களின் தினசரி வாழ்க்கையில் எப்படி காண முடியும்? ரொம்ப எளிமை. ரொம்ப எளிமை. ஏன்னா இப்போ எந்த அறிவியல் பின்னணி நமக்கு தேவையில்லை. இதுக்கு எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். யாரு பல்லு விளக்குறாங்களோ, பல்லு விளக்குறவங்க யாரு? உலகத்துக்கு அத்தனை பேர் அறிவியல் படிச்சவன் அறிவியல் படிக்காதவன் அத்தனை பேரும் பல்லு விளக்குறான் இல்லையா? அதுல இருந்தே புடிச்சுக்கலாம். ஏன் பல்லு விளக்குறோம்னா, நாம் உணவை சாப்பிடுறோம். விருப்பமான உணவை சாப்பிடுறோம். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறது இல்லை. ஆரோக்கியமான உணவு இயற்கையில படைக்கப்படவே முடியாது. உணவுனாவே ஆக நாம என்ன பண்ண கேட்டீங்கன்னா, இந்த சாதாரண உணவு நொறுங்கு திங்குறோம் இல்லையா? அந்த ரத்தம் கெட்டு போய் நாக்குல வந்து விஷம் படியுது. இரவுல தான் வந்து படியுது. பகலெல்லாம் படியாது. ஓகே. இரவு ஆ? இரவுல தான் படியும். ஆ, இந்த இரவுல கப்புன்னு மூடி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, அந்த இயற்கை அப்ப ஃபாஸ்டிங் இயற்கையான ஃபாஸ்டிங் அதாவது இயற்கையான நோன்பா மாறிடுது. என்ன நோன்பு? இயற்கை நோன்பு. இப்ப பகல்ல அப்படியே பண்றோம். இப்ப நம்ம பகல்ல நினைப்புல பண்றோம். நினைப்புல வந்து நோன்பு இருக்கிற பொழுது நமக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்குது. அந்த வலிமை கிடைக்குது. அந்த இரவு என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த விஷம் வந்து படி அதைத்தான் காலையில எந்திரிச்சு பண்றேன். அப்ப வந்து சாதாரண மக்கள் எளிமையா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க பல்ல விளக்குற மாதிரி குடலையும் விளக்க வேண்டும். இப்ப மருத்துவர்ட்ட ஒரு தான் பேசினேன். எல்லாரும் அப்படிதான். எந்த எம்பிபிஎஸ் டாக்டரும் பண்றதில்ல. எந்த அறிவாளியும் பண்றதில்ல. நிறைய சொல்றீங்களா படிச்சவன் படிக்காதவன். பல்லு விளக்குனாவ அவன் குற்றவாளி தான். பல்லு விளக்குனாவ ரத்தம் கெட்டு போச்சு. ரத்தம் கெடாம ரத்தம் கெடலைன்னா அப்படின்னாவே நாக்கு நாற்றம் வரல அப்படின்னாவே நீங்க குடல் சுத்தமாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு குடல் சுத்தமாகிறதுக்கு ஒரே வழி தண்ணீரும் கீரை தான். அதனால வந்து இதை படித்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உச்சரிப்பு ஏதாவது புத்தகத்தை வந்து எல்லாருமே அடிப்படையில் வந்து அம்மாட்ட பாடம் படிச்சுக்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இந்த தமிழ்ல பார்த்தீங்கன்னா இந்த 33 ஒலிக்குறிப்பு இருக்குது. அப்புறம் கூட்டெழுத்து சேர்த்து 247 எழுத்து இருக்கு. தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க. எந்த குழந்தை அது அமெரிக்கால இருக்கிற குழந்தை அதை நான் பார்த்தேன். நேர்ல பார்த்தேன். எல்லாத்தையும் ஒரு 20 பேர்த்து பார்த்தேன். அழகா புத்தகத்தை காமிச்சே உணவு இல்லாமல் வாழும்களே யோகமர் எஸ் வெங்கடேசன் அழகா படிக்கணும். அப்படின்னா அப்ப யாரு வேணா படிச்சலாம் தெரிஞ்சு போச்சு. ஆச்சரியமா இருக்கு. நம்ம படிக்கிறத விட அவன் புத்தகத்தை காமிச்சே படிச்சுட்டானே எல்லாருமே. படிச்சு விவாதம் பண்ணாங்களே 2 3 பேர். ஆச்சரியமா இருக்கு. அதனால வந்து அந்த இந்த அறிவியல் அப்படிங்கிறது அந்த மொழி தெரிஞ்சிருந்தா போதுமானது. நிச்சயமா புரிஞ்சுக்கலாம். அல்லது நேர்ல பேசி புரிய வைக்கலாம். அவனுக்கு எப்படி இருந்தால் தாய்மொழி தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு மொழி அவன் தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவன் தப்பிக்க முடியும். ஒண்ணுமே தெரியாதவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லது பிரச்சனை வரும்போது அவன் சிக்கிக்குவான். இப்ப பிரச்சனை வரும்போது சிக்கணும்னா இப்படி ஒரு மருத்துவம் இருக்குன்னு போகணும் இல்லையா? இப்ப அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா சாட் ஜிபிடி ஏற்றி விடுறோம். சாட் ஜிபிடி ஏற்றிட்டு அவனை இப்ப சாட் ஜிபி எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் வச்சுக்கிட்டாங்க. ஆண்ட்ராய்டு போன் இல்லாதவனே கிடையாது. 100க்கு 70 பேர் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்காங்க. 100க்கு அதனால அந்த எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் மூலமாக நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்ட்ராய்டு போன் மூலமாக நாம வந்து எல்லா நோய்களுக்கும் இதுதான் தீர்வு. சுத்தம் தான் தீர்வு. அவ்வளவுதான். அசுத்தம் சுத்தம் இதுதான் தீர்வு. அடுத்த கேள்வி. அப்ப இந்த சாதாரண மக்களுக்கு இதுதான் அறிவியல். அவன் கையில் இருக்கிற அறிவியல் வழியாக கொடுக்கலாம். ஒண்ணே அவனும் நேரடியாக சந்திச்சு பேசுற ஒரு முறை இருக்குது. இல்ல அவனை தேட வைக்கிற முறை இருக்குது. ஏன் நமக்கு நோய் வருதுன்னு அவன் கேட்கணும். எல்லாரும் சாகுறாங்க. புத்தர் கேட்டார்ல நமக்கு ஏன் நோய் வருது? நமக்கு ஏன் சாகணும் இல்ல? புத்தர் மாதிரி எல்லாரும் சித்திச்சுதான் ஆகும். மூளை நமக்கு மூளை இல்லையா? ஏங்க கேசவன் ஐயா? இல்ல புத்தருக்கு மட்டும் தான் மூளையா கேட்க நமக்குலாம் மூளை கிடையாதா? நமக்கெல்லாம் இருக்குதுயா, இருந்த வயசு தான் கேக்குறோம். அதான் அப்ப நான் கேட்கிறேன். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா கேட்டீங்கன்னா ஏழை விட நீ புத்திசாலி இருக்கணும்னு சொல்றாரு. என்னது? அவரோட நம்ம புத்திசாலியா இருக்கணும். அப்படியா எழுதியிருக்காரு அவரு. தம்பினும் தம் மக்கள் அறிவுடைமை என்னை காட்டிலும் என் குழந்தைகள் அப்படிங்கிறாரு. அடேங்கப்பா சொல்றாரு. இல்லன்னா புரிஞ்சுக்க முடியாது.
இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. அவரு ஆழ்ந்த நோக்கத்துல போறாரு. நம்ம மேலோட்டமா மேப்புல்லு மேய்ஞ்சோம்னா ஒன்றும் புரியாது. அவரோட கொஞ்சம் விஷயம் தெரியணும். ஆ அவர் மாதிரியே தமிழ் படிச்சிருக்கணும், தமிழ் தேடணும். ஆனா ஒண்ணு, தேடணும். நல்ல வேலை நேத்து ஒரு வேலை பண்ணியிருக்காரு இளையராஜா. தமிழ்லயே 10, 7, 8 பாட்டு பாடியிருக்காரு. வாழ்க்கையில அவனுக்கு கேட்டிருக்கவே மாட்டானுங்க. அவ்வளோ அழகா பாடிட்டாரு அவரு. அவனுக்கு பேரு மிரண்டே போயிட்டானுங்க. ஏன்னா, ஒரு 100 ஆண்டு இடைவெளியில இப்படி ஒரு ஆளே இல்ல. 100 ஆண்டு இடைவெளியில். 45 நிமிஷம் அந்த பார்த்தேன் நானு. என்னடா அப்புறம் எனக்கு தான் புரிஞ்சது. என்ன அப்ப எனக்கு 2 நாளா இந்த ஒரு 10 நாளா என்னடா இந்த சிம்போனின்னு சொல்றான்னு நேத்து தான் கொஞ்சம் விளங்குச்சு எனக்கு. ஓஹோஹோ! இதுதான் சிம்போனியா? அப்புறம் அத நோண்டி நோண்டி பார்த்தேன் நானு. அப்புறம் தான் புரிஞ்சு போச்சு. ஓ! பழங்கால கருவியே ஒரு 5 வகையான கருவி. இப்ப நம்மளது பார்த்தீங்கன்னா, பழங்கால கருவி 9 கருவி இருக்குதுங்கய்யா. நம்மளுடைய தமிழருடைய ஆ. கருவி வந்து மொத்தம் 9 கருவி இருக்கு. அவனுக்கு 4 கருவி மட்டும் வச்சுக்கிறானுங்க. ஒண்ணு தோல் கருவி வச்சுட்டானுங்க. ஒண்ணு நரம்பு கருவி வச்சுட்டானுங்க. இன்னொன்னு இந்த மெட்டல் உலோகத்துல அந்த பித்தளை, கித்தளை அது ஒண்ணு. அப்புறம் மரத்துல செஞ்ச கருவி. இவ்வளவுதான். அப்புறம் எந்த வகையான எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்டும் பயன்படுத்துறதில்ல. ரொம்ப ஜென்யூனா பண்றானுங்க. அது என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நான் பேசுறேன். ஒரு 10 பேர் எல்லாம் பேசுறீங்கன்னு வச்சுக்கங்க. என்ன பேசுறேன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப நான் ஒரு ஒரு நான் பேசுறேன். பக்கத்துல ஒருத்தர் பேசுறாங்க. ஒரு 10 பேர் பேசும்பொழுது, சண்டக்கட மாரி சத்தம் கேட்குமே தவிர, எந்த சத்தமும் ஒழுங்கா இருக்காது. சண்டைக்கட்டுல பார்த்தா கச்ச கச்ச கச்சன்னு பேசுறாங்க. எதாவது புரியுதான்னு பாருங்க. ஒண்ணும் புரியாது. ஆனா பாத்துங்க, அந்த அந்த 80 பேரும் அ 5 வகையான கருவில வந்துடுறாங்க. ஒரு 10 பேர் வயலின் வாசிக்கிறாங்க. ஒரு 10 பேர் அந்த அந்த தோல் கருவி வாசிக்கிறாங்க. 10 பேர் வந்து அந்த பிடில் வாசிக்கிறாங்க. எல்லாமே பழங்கால கருவிகள். மொத்தம் 80 பேருமே அந்த 5 பிரிவுல வர்றாங்க. இந்த 80 பேர் வாசிக்கிறப்போ, அந்த அந்த 5 கருவி தான் முக்கியமான கருவி. அந்த 5 கருவி ஓசையும் கேட்குதுங்க. அதுதான் ஆச்சரியம். கிளாஸ் ஆகிறதுல. ஆ அதுதான் எனக்கு புரிஞ்சது நேத்து. நேத்து தான் எனக்கு புரிஞ்சது. ஓ! ஆனா அதே வாயில பேசி பாருங்க. ஒரு 10 பேர் பேசுனோம்னா, கச்ச மச்ச பிச்சைக்காரன் வாழ்ந்த மாரி விஷம் எல்லாம் என்ற பேர் ஆகும். கரெக்ட்டா சொல்றீங்க. எல்லாம் குறுக்கு வழா ஓட்டுவான். ஆ அது அப்புறமா இறைவனுடைய செயலியா. கரெக்ட், கரெக்ட், இறைவனுடைய கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. செயல் அது. ஆ கரெக்ட்டா. இந்த வயசு அது இறைவனுடைய செயல். ஒன்னோட ஒண்ணு கிளாஸ் ஆகாது. கரெக்ட். செல்லு 1 கோடி 10 கோடி செல்லு இருக்குது. தனித்தனியா போய்கிட்டே இருக்குது. இவன் எதை பேசலாம், இவன் என்ன பேசுறான். ம், ம். அது பாட்டுக்கு பறக்குது தனித்தனியா. அருமை, அருமை. எதுவுமே புரிய மாட்டேங்குது. கரெக்ட்டா கண்டுபிடிச்சு விட்டான் சயின்ஸ். கேசவன் புரிஞ்சுக்கிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டான் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சான ஒழிஞ்சு இது எப்படா கிளாஸ் ஆகாத போகுதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் இது இறைவன் இறை சக்தி ஒண்ணு இருக்குதுங்கிறத அப்புறம் மண்டையில ஏறணும். அதுதாங்க. இந்த எங்க போய் இது எல்லாம் எலக்ட்ரான் அந்த அணுதாங்க வேற ஒண்ணும் இல்ல. இந்த இறைன்னு சொல்லும்போது இவன் எங்க ஆஹ் இந்த இறைன்னு இறை சொன்னே கெடா இறை வெட்ட போயிடுறான். இறைன்னு சொன்னனே ஒரு கெடா இறை வெட்டி ஆகுது. கடவுள் இருப்பாரான்னு ஆமா, தெரியாது. உடனே கடை வெட்டி தின்னுவான் ஆ சாமின்னாவே. அங்க போயிடுறான். ஓ! சாமி கெடா வெட்டணும். இப்ப சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சாமிக்கு வந்து ஆமா, அப்படி போயிடுறான். ரொம்ப பேசினா நம்மள வெட்டி விடுவான். அவன் வேகத்துல இருக்கிறான் அவன். நேத்து தான் கொஞ்சம் புரிஞ்சது. அதெல்லாம் பாருங்க அதைய. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவர் என்ன சொல்றாரு அதையும் கேட்டேன் நானு. ஏன் இத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்பேற்பட்ட அறிவாளிக்கு நாளைக்கு ஒரு நோய் வந்துட்டா என்ன ஆகும்? எனக்கு என்னன்னா, இப்பேற்பட்ட அறிவாளி தானே, அவருக்கு சர்க்கரை நோயோ, மூட்டு வலி, முழங்கால் வந்து எந்த கடவுள்ட்ட போவாருன்னு கேட்கணும். அது ஒரு பேர் இழப்பு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதனால அவங்கள காப்பாத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். இறைவனும் நினைக்கிறாரு. அது ஏதாவது வழி கிடைச்சா பண்ணலாம். ஏன்னா அவர் பொண்ணே வந்து புற்றுநோயில செத்து போச்சுல்ல. ஒரு அருமையான பொண்ணு, அருமையான ஒரு இசை மேதை. அதுவும் பாட்டு பாடுது, நல்லா இருந்தது. கேன்சர் வந்து புடக்குன்னு பிடிச்சி சின்ன வயசு. ம். அதுல படுத்தாலும் இந்த ஆளு ஏந்திரிக்கல. இப்ப ஏந்திரிச்சுக்கிட்டு இவர் பாடுறாரு மறுபடியும். அப்ப இந்த புத்தகம் போய் அவருக்கு சேரணும். இந்த புத்தகம் போய் சேர வேண்டும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சேரணும் அதெல்லாம். ஏன்னா தமிழ்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் தான் அந்த காலத்துல ஜியு போப்பு, கால்டுவெல் இவங்கெல்லாம் படிச்சு உலகத்துல மூத்த மொழின்னு சொன்னவனே பிரிட்டிஷ்காரன் தான். உலகத்துல தமிழ் தான் மூத்த மொழின்னு சொன்னவன் பிரிட்டிஷ்காரன் தானுங்க. பிரிட்டிஷ்காரன் சொன்னான், இத்தாலிக்காரன் சொன்னான், ஜெர்மனிக்காரன் எல்லாரும் சொல்லிட்டாங்க தமிழ் மூத்த மொழின்னுட்டான். இதுல மிகப்பெரிய அறிவு இருக்குன்னு வேற சொல்லிட்டானுங்க. ஏன்னா அதே மாதிரி இவரும் போய் இங்கிலாந்துல பாடிட்டு வந்துட்டாரு. தமிழ் பாட்டே 2 பாட்டு பாடியிருக்காருங்க. ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு அப்படியே மிரண்டு போய் அப்ப எந்த வகையான கலப்புமே கிடையாது. புது பாட்டு. எல்லாமே புது பாட்டு. எல்லாமே புது இசை. அந்த 45 நிமிஷம் தான். 45 நிமிஷத்துல 4 பிரிவா பாடுனாங்க. எல்லாம் அது 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 வந்து எப்படி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா,
ஏப்பா இது வந்து வாயில பேசுறதுல அந்த அந்த கருவி இசைக்கிறப்ப அந்த 80 பேரும் இசைக்கிறது காதுல விழுகுங்கிறாரு. உண்மையா விழுந்துச்சு. நான் பார்த்தேன். கூர்ந்து ஹெட்ஃபோன் போட்டு கவனிச்சேன் நானு. சொல்றாரு, எவன் என்னென்ன வாசிக்கிறான்னு தனித்தனியா கேட்கலாங்கிறாரு. ஆச்சரியமா இருந்ததுங்க ஐயா. அப்ப அதுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியும். நேத்து மட்டும் அதுக்கு தனியா யாரோ ஒரு அந்த என்ன யுவராஜான்னு ஒருத்தர் இருக்கானே, கன்னடத்துக்காரன், தெலுங்குக்காரன். அவன் பேரு என்ன? யுவராஜா. அவன் பேரு என்ன? பிருத்திவிராஜா. பிருத்திவிராஜ்ன்னு நெனைக்கிறேன். ஆ என்னங்க என்னங்க ஐயா நீங்க சிம்போனின்னா என்னன்னு கேட்கிறப்போ, இப்பதான் அவர் போறதுக்கு முன்னாண்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. அப்ப அத அந்த வீடியோ நான் பார்த்தேன். சிம்போனியா அது ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சொன்னாரு. பாரு இப்ப ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க, என்ன பண்றேன்னு கவனிங்கங்கிறாரு. உடனே ஏப்பா ஒரு ஆளு வயலின் எடுத்துக்கங்கிறாரு. வயலின் கேட்டுச்சாங்கிறாரு. உடனே ஒரு 2 3 பேர் வயலின் வாசிச்சாங்க. அப்புறம் இன்னொரு நரம்பு கருவி. அவங்க வாசிக்க சொன்னாங்க. வாசிச்சதுக்கு அப்புறம் 2யும் இசைக்க சொன்னாரு. 2 தனித்தனியா கேக்குதாங்கிறாரு. ஆமா தனித்தனியா கேட்கும். அப்புறம் இன்னொரு பாடல் வேற ஒரு இசைக்கருவி. அவன ஒரு குறிப்பு சொல்லு. அவனும் இசைக்கிறான். 3 பேரும் ஒரே மாரி இசைக்கிறாங்க. 3 தனித்தனியா கேக்குதா? தனித்தனியா கேக்குது. இந்த மாரி 10 பேரு 10 பேரு வாசிக்கிறாங்க. 10 சத்தம் தனித்தனியா கேக்குதுங்கன்னா, அட அப்புறம் தான் ஓ! இந்த அதிர்வு தானே இந்த வேலை பண்ணுது. வாயில பேசுனா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாரி. 10 பேர் சண்டை போட்டு சண்டை கடைன்றுவான். ஆனா, அந்த இசைக்கருவில மட்டும் பார்த்தீங்கன்னா, 10 பேர் வாசிக்கிறாங்க. 10 பேரும் தனித்தனியா காதுல கேட்குதுங்கன்னா, எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஓ! இதுதான் விஷயமா? அப்புறம் வந்து இது என்னது அந்த காலத்துல நம்ம வாசிச்சுட்டு தான் இருக்கிறோம். பேரு சிம்போனின்னு வச்சுட்டான். அவ்வளவுதான். இது எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. பெரிய சாதனை. அததான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த அ அந்த இதயம் புகுதன பாட்டு, இதயம் ராஜா, ராஜா அது 2 முக்கியமான பாட்டெல்லாம் பாடிட்டாரு. எல்லாரும் சும்மா அச்சு பிழையாம பாடிட்டாங்க எல்லாருமே. அது வந்து எந்த வகையான அதாவது எந்த வகையான அ இது என்னப்பா அந்த ஒத்திகை எந்த வகையான ஒத்திகையுமே இல்லாம அப்படியே பாடுறாங்கன்னா, இப்ப ஒரு பாட்டு பாடுனா ஒத்திகை பார்ப்பாங்க. சரியா வருதா வருதான்னு பார்ப்பாங்க. ஆனா, அந்த 80 பேருமே கைதேர்ந்த இசைக்கலைஞர்கள். 80 பேருமே கைதேர்ந்த இசைக்கலைஞர்கள். குடுத்தோம்னா அப்பவே பாடணும். எந்த வகையில அதாவது ஒத்திகை பார்க்காமயே அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சாளர்ன்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு குடுத்தா பேசுறேன் பாரு அந்த மாரி. சிறந்த பேச்சாளர்னா, அந்த மேடையில குடுக்குற தலைப்ப வச்சு 1 மணி நேரம் பேசுவான். அது மிகப்பெரிய அறிவு. புரியுதுங்களா? அதே மாரி இந்த கைதேர்ந்த இசைக்கலைஞர்கள் குடுத்த உடனேயே அப்படியே வாசிக்கிறாங்க. குடுத்த உடனே அந்த இசை இசைக்குறிப்பு குடுத்த உடனேயே அந்த ஒத்திகை பார்க்கிறதே இல்ல. என்ன பார்க்கிறது இல்ல? அதெல்லாம் அது பெரிய விஷயம் தான். இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றோம்ல, அதே மாரி தான். சரி அடுத்த கேள்வி. இப்ப எங்கேயோ போயிடுச்சு. அதாவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு இந்த மாரி சொன்னபடி கேட்குது. அதாவது எந்த நோயா இருந்தாலும் குணமாயிறது. எந்த நோயா இருந்தாலும் ஒரே வைத்தியம் தான். என்னது? ஒரே வைத்தியம் தான். இதுக்கு பேரு சிகிச்சை. சரி அடுத்த கேள்விங்க. 2வது பாடத்துல 4வது கேள்வி கேளுங்க. 5வது கேள்விங்கய்யா. ஆ. உணவில்லாமல் வாழ முடியும் என்பதற்கான அறிவியல் ஆதாரம் என்ன? அருமை, அருமை. வாட் இஸ் த பேசிஸ் வாட் இஸ் த சயின்டிபிக் பேசிஸ் ஃபார் லிவிங் வித்தவுட் ஃபுட்? சரி. மணி 8:41 8:40 8:40 8:50க்கு முடிச்சுக்கலாம். சரி இருக்கட்டும். சரி இப்ப அருமையான கேள்வி. இந்த உணவு இல்லாமல் இருக்கின்ற பொழுது என்ன அறிவியல் இல்லையா? உணவு இல்லாமல் இருக்கின்ற பொழுது, அது என்ன கேள்வி உள்ள பொதிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி எனர்ஜி எங்கிருந்து வருது? அதானே அது அர்த்தம் அதுக்கு. அதாவது உணவு இல்லாமல் இந்த கேள்வி இருக்கா படிங்க. உணவு இல்லாமல் வாழ முடியும் என்பதற்கான அறிவியல் ஆதாரம் என்ன? சரி. உணவில்லாமல் வாழ்வதற்கான அறிவியல் ஆதாரம் என்ன? சரி. இது நீண்ட காலமாகவே இந்த கேள்வி இருக்கு. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு முதல் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப நம்ம சொல்றது நம்ம சித்தர்கள், யோகிகள் நம்ம வந்து சுவாசம் பண்ணி வாழலாம் அப்படின்னு நம்ம இது இருக்கு திருமந்திரத்தில் இருக்கு. இயமம், நியமம், பிராணாயாமம் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இத வந்து ஜெர்மனி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி 1920 அந்த காலகட்டம் 1920 இன்னைக்கு எத்தன ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க. ஏறத்தாழ 100 ஆண்டுகள். நாகரிக வளர்ச்சியே இல்லாத காலத்துல அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவர் கடுமையான நோயாளி. அவரு ஒரு ராணுவத்துல பணிபுரிஞ்சவர் தான். சேரும் பொழுது ஆரோக்கியம், சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆரோக்கியம் கெட்டு இறைச்சி தின்னு கெட்டு போச்சு. அப்புறம் தான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இது கடைசியில அங்க மருத்துவர்கள் அங்க இருக்கிற ராணுவத்துல இருக்கிற மருத்துவர்கள் வந்து
நீங்க வந்து ராணுவத்துக்கு தகுதி இல்ல. ராணுவத்துக்கு தகுதி இல்ல. இது வந்து நீங்க ராணுவத்துல பணிபுரிய முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளிய அனுப்புறாங்க. அந்த மனம் உடைஞ்சு போயிட்டாரு. மனம் உடைஞ்சு வெந்து போய், எந்த கேள்விக்கும் பதில் தெரியாம வெளிய போறோமே! என்னமோ அந்த ஒரு படத்துல இந்த கேட்பான் பாரு. அதுக்கு என்ன? அதுக்கு நீ சரி பெற மாட்டேன்னு ஒரு பாடல் வரும். நீ அதுக்கெல்லாம் சரி பெற மாட்ட. என்ன ஏன்னு சொல்லுங்கன்னா, அதுக்கெல்லாம் சரி பெற மாட்டேன். அப்படின்னு ஒரு ஒரு நகைச்சுவை காட்சி வரும். அந்த மாதிரி இவரு டாக்டர்ட்ட கேட்டு கேட்டு பார்த்துருக்கானுங்க. டாக்டருக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவானுங்க. அவனுக்கு ஒரே முறையா பார்த்தா டிஸ்குவாலிஃபைன்ட்டாங்க. மனம் நொந்து போய் தற்கொலை நிலைக்கு அவரு போறாரு. யாரு? டாக்டர் அர்னால்டு ஹெட். சிறுநீர் வந்து கடுமையா ரத்தம் வந்து அவ்வளோ மோசமா போகுது. சிறுநீர்ல வந்து அவ்வளோ கொடிய நாற்றத்தோடு கடிய வேறு நிறத்துல மஞ்சள் இருந்து வேற எதுவும் நிறத்துல போகுது. முதல்ல வந்து ரத்தம் கெட்டு போச்சு. இதை தேடுகின்ற பொழுதுதான் அவராகவே என்ன பண்ணியிருக்காரு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கை மேல கொஞ்சம் காதல் வச்சு இந்த உணவு பழக்கத்தை தற்சாலியமா மாத்திருக்காரு. அன்னைக்கு அத அந்த அந்த புத்தகம் இருக்கு. நீங்க முடிஞ்சா அந்த அந்த எடுத்து படிச்சு பாருங்க. இந்த 2 புத்தகம் ரொம்ப முக்கியமானது. சரி குறைந்த உணவு முறை. சரி. அவர் அந்த திராட்சை ரசத்தை அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா, கூலிக்கு போயி கூலிக்கு பதிலா என்ன வாங்கியிருக்காரு? திராட்சை பழம் வாங்கியிருக்காரு. கூலிக்கு பதிலா திராட்சை பழம். திராட்சை பழத்தை வாங்கி அதையே உணவா சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடும் பொழுது சட சட சடச்சன்னு எல்லா நோயும் குணமாயிடுச்சு. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஓ! இதுல எதுக்கு என்னமோ பதிலா கலக்குது. திராட்சை வாங்கினாரு? ஆ? எதுக்கு பதிலா திராட்சை எதுக்கு பதிலா வாங்கினாரு? கூலி 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 அந்த தோட்டத்துல கூலி செஞ்சதுக்கு பதிலா. அப்படின்னா என்ன அர்த்தங்கய்யா? பண்டமாற்று கூலி வேலை வேலை பார்த்ததுக்கு திருல வச்சிருந்தார். கூலிக்கு சம்பளத்துக்கு பதிலா அந்த இது. அங்க திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு கூலிக்கு பதிலா திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னது? அந்த காலத்துல கூலி செஞ்சீங்கன்னா நெல்லு குடுப்பாங்க. அந்த மாதிரி. அது பண்டமாற்று முறை. அத வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்காரு. சாப்பிட்டோனே அவரு உடனே 2, 3 நாள்லயே ரிசல்ட் வந்தாச்சு. 2வது நாள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சட சட சடன்னு போயாச்சு. எலுமிச்சம்பழம் அந்த திராட்சைய சாப்பிட வேண்டியது, கரைச்சு கரைச்சு குடிக்க வேண்டியது, குறிப்பிட்ட நாள் நல்லா போச்சு. அப்புறம் தான் அப்ப உடம்பு இளைக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு என்ன ஆயிடுச்சு? இளைக்க ஆரம்பிச்சது. இளைக்க இளைக்கத்தான் அந்த நோய் நல்லாகுது. இளைக்க இளைக்க தான் அப்ப கெட்டுப்போன சதை கரையுது, இளைச்சி நின்று போச்சு. அப்ப இளைச்சி நிற்கும் பொழுது தான் அது தானாவே ஃபாஸ்டிங்கா மாறுது. என்னது? அப்புறம் அவர் தண்ணியே பழரசம் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டு கடைசியில கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் எங்க வந்துறாருன்னு கேட்டீங்கன்னா, இதில வச்சுட்டு எல்லா நோயும் நல்லா ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில ஆசிய நாடுகளுக்கு வர்றாரு. இங்க என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபக்கீர்ன்னு சொல்லுவாங்க. பக்கிரிகள்னு சொல்லுவாங்க. தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கிறவங்க பக்கீர்ன்னு சொல்லுவாங்க. நடைப்பயணம் போறாங்கல்ல, கோயில் யாத்திரை போறாங்க இல்லையா? அவர கவனிச்சிருக்காங்க. அவனுக்கு பூரா ஒல்லியா இருக்கிறானுங்க. நடந்து 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் நடந்து போறானுங்க. அந்த கோயில்ல போய் தங்கிக்க வேண்டியது. கொஞ்சோன்னு அந்த நான் சொல்றேன் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 120 ஆண்டுக்கு முன்னாடி. இப்பவே எப்படின்னா, 120 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கு. ஒண்ணுமே இருக்காது. வெறும் மரத்துக்கல்லே இருக்கும். எங்கேயாவது அன்னச்சத்திரம் இருக்கும். தண்ணி பந்தல் இருக்கும். குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த பஞ்சாமிர்தம் சாப்பிட்டு போறத பார்த்துருக்காங்க அதெல்லாம். அப்புறம் அடுத்த நாள் காலையில தெய்வ பக்தி. எங்க சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறீங்க? அடுத்த கோயிலுக்கு போறது. ஒரு கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் இருக்கு. அங்க போய் சேர்ந்து இரவு அங்க தூங்க வேண்டியது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த குறைந்த உணவுல வாழ்றான்னா எனர்ஜி எங்கிருந்து வருது? அப்படிதான் பார்க்குறாரு. ஓ! நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. அப்புறம் தான் சொல்றாரு இவரு. ஓ! அப்படி கண்டுபிடிக்கிறாரு இவரு தான். அப்படின்னா சுவாசம் மட்டும் அல்ல. சுவாசம், ஆக்ஸிஜன் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறுனால தான் அந்த யோகி சாகிறது இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படிங்க அது அவருக்கு தெரியுது? நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறது அப்படின்ற அந்த அறிவியல் நுட்பத்தை எங்க இருந்து அவருக்கு புரியுது? அவரு காத்துல நைட்ரஜன் அவர் படிச்சிருக்காருல்ல, காத்துல நைட்ரஜன் இருக்கு, ஆக்ஸிஜன் இருக்கு. அப்ப ஆக்ஸிஜன் மட்டும் உள்ள போறப்ப நைட்ரஜன் தான் புரோட்டீனா மாறும். அவரும் படிச்சவர் தானே. ஆ. அவருக்கு முன்னாடி யாருன்னா அத சொல்லியிருக்காங்களா? இல்லாட்டி அவருக்கு எப்படி இந்த நுட்பம் தெரிய வருதுன்னு எவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு அறிவே இல்லைன்ட்டாரு. வெள்ளைக்காரனுக்கு அறிவே இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. வெள்ளைக்காரனுக்கு நீங்க சுத்த உடம்பா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க எல்லாமே தானாவே தெரிஞ்சுங்க. உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இப்ப இனி ஐயா சுத்த தேகம் அவர் பாட்டு அடிக்கிறாருல. இன்னைக்கு ஐயா பேசும்போது கேக்குறேன், அவர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இல்லாட்டி பயாலஜி எதுனா படிச்சாரா? அப்பதானே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அவர் அது மாதிரி கேக்குறீங்க. அதான் நைட்ரஜன் சுய அறிவுக்குலாம் அது தேவையில்லை. சுய அறிவுக்கு பிசிக்ஸும் தேவையில்லை, கெமிஸ்ட்ரியும் தேவையில்லை, பயாலஜி. நீங்க திருப்பி திருப்பி நீங்க இங்கிலாந்து கலாச்சாரத்தை பத்தி பேசுறீங்க. என்னது?
இல்லைங்க, அது சொல்லல. அது எனக்கு புரியுது. அது உள்ள நடமாற்றம் அது புரியுது. பட் ஆனா இந்த நைட்ரஜன் புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுறது இந்த டேர்ம் வந்து அவருக்கா புரிஞ்சுதா இல்லாட்டி அவர் எனக்கு படிச்சதா? வந்து நோய் நல்லாயிருச்சுங்கிறாரு. எனக்கு நோய் நல்லாகும் பொழுது எனக்கு புரோட்டீன் எங்க இருந்து வருது? நீ தானே புரோட்டீன் சொல்றே இல்ல. புரோட்டீன் எங்க இருந்து வருது? நைட்ரஜன் தாவரம் தான் நைட்ரஜன் புரோட்டீனா மாத்துது. அதே மாதிரி என் உடம்பும் சுத்தமாகறப்ப நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு எழுதுறாரு. என்னது? ஆ, அவருடைய சுய அறிவின் கொண்டு அதை சிந்திச்சு பார்த்து அத ஆமாங்க. புரிஞ்சுக்கிறேன். இல்ல இப்ப வெள்ளைக்காரனை பாத்தீங்கன்னா, இந்த ஹிப்போகிராட்டஸ்னு ஒருத்தர் இருக்காரு. ஹிப்போகிராட்டஸ். ம். அவரு மூலிகை வைத்து தான் பண்றாரு. யாருங்க? ஹிப்போகிராட்டஸ் 2000 ஆண்டுக்கு முன்னாடி. எனக்கு 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மருந்து மாத்திரை ஏது? அந்த அவரே ஹிப்போகிராட்டஸ் வந்து மூலிகை நம்பிக்கை உடையவர். யாரு? ஹிப்போகிராட்டஸ். அதுதான் பேசிக். அவரு இங்கிலாந்துக்காரர் கிடையாது. அவர் ஏதோ ஐரோப்பியக்காரர் அவ்வளவுதான். அதுதான் அவங்களுக்கு பேசிக் அவங்களுக்கு. அதுவே வந்து அவர் மூலிகை நம்புறவர். நாம மூலிகை நம்புறதில்ல நாம. நாம காத்த நம்பி விண்வெளி சக்திக்கு போறோம். நம்ம ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆகுது. அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இவங்க புரதம் அதான் கேட்கிறாரு. நான் இவ்வளவு சாப்பிட்டேனே, புரதம் சாப்பிட்டேன், பன்றிக்கறி சாப்பிட்டேன், இறைச்சி சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேனே. எனக்கு ஏன் நோய் வந்தது? அதுக்கு சொல்லுங்க. ஏன் நோய் வந்தது? அதுதான் தெரியாதுன்ட்டானுங்களா? அப்புறம் தெரியாதுங்க பொழுது அதுதான் மாட்டிக்கிட்டானுங்க. இது விவேகானந்தர் என்ன சொல்லுவாரு கேட்டீங்கன்னா, இந்த செத்துப்போன விலங்கையும், செத்துப்போன மனிதனையும் நீ அறுத்து பார்த்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு 150 வருஷம் முன்னாடி அமெரிக்கால பேசினாரு. 150 வருஷம் இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இதுதான் விஷயமே. அதனால இதுதான் விஷயமே. அதுதான் அடிப்படை. அதை வச்சுதான் அவர் எழுதுறாரு. இதை வந்து வெங்கடேசன் படிச்சுட்டாரு. வெங்கடேசன் படிச்சதுக்கு அப்புறம் அவர் இவர் தன்னை மாத்திக்கிறது. ஏன்னா இவர் கடுமையான சக்கர நோயில மாறிட்டார். இவர் 98 கிலோ எப்படி இருக்கும் பாருங்க. தொந்தி எத்தச்சோடு இருக்கும் பாருங்க. தொந்தி பூரா 50 கிலோ மலத்தை 20 கிலோ மலம் உள்ள இருந்திருக்குது அவருக்கு. குறைஞ்சபட்சம் 10 கிலோ மலம். உடம்பெங்கு மலம் தானே. தின்பதெல்லாம் மலமே. அப்படிதான் வெளியே போயிட்டு இருக்குது. அதனாலதான் நீங்க இது ரொம்ப எளிமையா இருக்கு. உண்பதெல்லாம் மலமேன்னு சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு அதான் சொல்ல. ஆமா மலமா தான் போகுதுங்கிறான். சரியா தான் போகுது. வேஸ்ட்டுங்கிறான். ஃபுட்டு வேஸ்ட்டுங்கிறான். நீங்க மலம்னு சொல்றீங்க. அவன் ஃபுட் வேஸ்ட்டுங்கிறான். 2 ஒண்ணு தானே. உங்களுக்கு அந்த புரிதல் வர்றதில்ல. அதாவது நாம செய்யற தப்பை நம்ம திங்கிற உணவு மலமா போகுதுன்னு நீங்க ஒத்துக்கிறது இல்ல. என்னது? இதுல கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி கேட்டுக்கலாம். அதாவது அந்த அறிவியலை கண்டுபிடிக்கிறாரு. இதை வந்து இப்படி பண்றாரு. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பச்சையை தான் மனிதரா மாறி இருக்கு. கேரளால. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேங்க சார், கேட்கலாங்களா? கேரளால ஒரு பொண்ணு 18 இயர்ஸ் சார், டயட் இருந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. யூடியூப் பார்த்துதான்னாங்க. இல்ல, இங்கிலீஷ் மருத்துவங்க என்ன சொல்றாங்கன்னா, உணவு குழாயும் வயிறும் சுருங்கி போயிடுச்சு, அதனால நாங்க அது ஏதோ ஒரு நோய் பேர் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இறந்துட்டாங்க. அது எப்படிங்க சார் அது? அது அன்னப்பாதை சுத்தம் பண்ண தெரியாது. அவங்களுக்கு தெரியாது பாவம். இது சுத்தப்படுத்தணும். என்னது? நீரே மருந்தாக இருந்து காய்கறி சாப்பிட்டு 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 உடம்புல இருக்கிற எல்லா நச்சுத்தன்மை நீங்கினதுக்கு அப்புறம் தான் காற்றுக்கு நீருக்கு போகும். இது செஞ்சு முடிக்கிற சுத்தப்படுத்துறதுக்கு 6 மாசம். சுத்தப்படுத்துறதுக்கு 6 மாசம். 6 மாசம். அந்த பொண்ணு காலேஜ் போறதால குண்டா இருக்குன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களாம் சார். அதனால அந்த பொண்ணு உணவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இல்ல அதெல்லாம் அப்படித்தான். தண்ணீரை அறிந்து உணவை குறைக்கணும். என்னது? தண்ணீர் அதிகம். தண்ணீரை அறிந்து குறைக்கலை நான் கொன்னே போடு. என்னது? உள்ள இருக்கிற விஷம் வந்து நம்மளை கொன்னுடும். இப்ப எதுவுமே இல்ல. இப்ப உடனே எடுத்த உடனே நம்ம சாப்பாடை குறைச்சோம் அப்படின்னா, இப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு வாட்டி காலையில சாப்பிட்டுட்டு ஈவினிங் சாப்பிடுறது கீரையே சாப்பிட்டா கூட ஈவினிங் நம்ம சப்பாத்தி வச்சுட்டு வெஜிடபிள் வச்சு சாப்பிடுற பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த பிரேக் டைம் இருக்கும் இல்லையா, அப்ப கம்பல்சரி நம்ம குடிக்கணும். இல்லனாவே அதுவே குற்றமா மாறிடும். காலையில கீரை சாப்பிட்டோம் இல்லையா, அந்த கீரையே குற்றமா மாறிடும். அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல half an hour once அந்த தண்ணி குடிச்சு காலையில சாப்பிட்ட அந்த கீரை கூட நமக்கு கம்ப்ளீட்டா வெளியான பிறகுதான் நம்ம வந்து ஈவினிங்கே சாப்பிடணும். அப்ப அந்த சிம்பிள் அந்த கீரைக்கே அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன். எப்படி? நீரின் மூலமாக தான். நீங்க 71ஆம் பக்கம் படிக்க கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார், அங்க வச்சிருக்கேன். கையில புத்தகம் இல்லை. கையில புத்தகத்தோட தான் வகுப்புக்கு வரணுங்க. எல்லாரும் வச்சிருக்கானுங்க. அந்த 70ஆம் பக்கம் படிங்க. 70 நீங்க படிச்சு காட்டுங்க. நீங்களே படிங்க. சரஸ்வதி நீங்களே படிங்க. இருக்குதா இல்ல நாங்க படிக்கிட்டா? இல்ல அங்க 70ங்களா சார்? 70 இல்ல 71
71 பக்கம் படிங்க. 71 படிங்க. ஐயா நீங்க படிங்க 71 படிங்க. யாருமே புத்தகம் எல்லாம் வரக்கூடாது ஐயா. சிலேத்துவம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. அதுல 4 பாயிண்ட் சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த படிங்க. 71. ஆமாங்கய்யா. 71 வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. தேவையற்ற உப்பு, நீரும் சிறுநீரும் வெளியாகின்றன. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகள் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகிறது. மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் சரஸ்வதி கேளுங்க. சரஸ்வதி நீங்க கேளுங்க. 4வது படி புரியுதான்னு கேளுங்க. அந்த 4வது பகுதிமா பக்கம் 72ல இருக்கு பாருங்க. அவங்களே படிக்கிட்டோம். நீங்களே படிங்க. அவங்களே படிக்கிட்டோம். மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். இது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாத கணக்குல அவங்க சொல்லிட்டான். ஸ்டார்ச் வந்து கொழுப்பா மாறி எல்லா பகுதியிலும் படியுதுன்னு போட்டிருக்காங்க சார். அதான் நோய் வருது பல நோய்க்கு அப்படின்ட்டு. சரி, அது வந்து நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்த பிறகுதான் சுத்தமான உடல் மாறும். மாத கணக்கு எத்தனை நாள்? ஒரு நாளா 2 நாளா? இல்லைங்க சார், மாத கணக்கு. அப்படிதான் அந்த பொண்ணு பண்ணிச்சான்னு கேக்குறேன். தெரியலைங்க சார், இது மட்டும் தான் வந்துச்சு. அதுதான் அறகுறைன்னு. அது அறகுறைன்னு யாரு அப்படி பண்ண சொன்னாங்க? என்ன யாரு அது வழிகாட்டி? என்ன இப்படி பண்ண? யாரு அப்படி பண்ண சொன்னாங்க? இது நியூஸ்ல வந்ததுங்க சார். அதுதான்மா. அந்த திங்ஸ் என்னன்னா, இப்போ இந்த அரசியல்வாதியும் கூட உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடாம அப்படியே டப்புன்னு போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா செத்து போயிடுவாங்க. 5 நாள் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? செத்து போயிருவாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 10 பேர் செத்து இருக்காங்க. திலீபன் செத்து போனாரு. திலீபன் தமிழீழ விடுதலைக்கு 15 நாள் செத்து போனாரு. தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு 69 நாள் சங்கரலிங்கனால செத்து போனாரு. அதே போல புட்டி ஸ்ரீ ராமுலு தெலுங்காவை சேர்ந்தவர். எல்லாரும் இது வந்து அறிவு சார்ந்த நோன்பு. உடம்பை வந்து தண்ணீரும் மருந்தடிக்காத காய்கறி 2 தவிர எதை சாப்பிட்டாலும் சைட் எஃபெக்ட் தான். போடணும். மனுஷன் இறந்தாகணும். விளையாட்டு இல்லை. என்னது சாதாரண வாழ்வுங்க இறந்தே தீரணும். இதுலதான் சமாதிக்கு போகணும். அதனால ஆழமா இது ஆராய்ச்சி பண்ணணும். என்னது சரியான வழிகாட்டுதலின் பேரோட இது வந்து மேற்பார்வையிலோட இதை நம்ம வந்து தகுந்த ஒரு ஆசிரியரோட பயிற்சியின் மூலியம் தான் இதை நம்ம கத்துக்கத்துறேன். அதனால அதெல்லாம் எந்த வகையான இது அறிவியல் இதை பண்ணு. இது அறிவியல். இது நாம சொல்றது அறிவியல். மேற்பார்வை செய்யணும். ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கணும். தினம் ஆசிரியரோட தொடர்பு வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 12 நாள் தொடர்பு இருக்கணும். குறைஞ்சபட்சம் 180 நாளாவது செய்யணும். விளையாட்டு கிடையாது. முதல்ல கவனிக்கிறது மாசக்கணக்கில் கவனிக்கணும். புத்தகத்தை 1000 முறையாவது படிக்கணும். அப்போதான் கொஞ்சோன்னு மண்டையில இருக்கு. என்னது கொஞ்சமா புரியும். ஆனா இப்ப திருப்பி பாருங்க. டக்குன்னு கேட்டா இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லணும். 70 பக்கம் படிங்க, 99 பக்கம் படிங்க அப்படின்னு சொல்லணும். 31 பக்கம் படிங்க. இப்ப காலையில இந்த அம்மாட்ட கூட பேசி இப்போ ஒரு பல் டாக்டர் வந்து அதுதாங்க எனக்கு புரியுது. இப்ப நீங்க சொன்ன உடனே எவிடன்ஸுக்கு டப்புன்னு எடுத்து படிக்க சொல்றீங்க இல்லையா? இப்ப நாங்க ஃபாலோ பண்ணா கூட எங்களுக்கு யாருன்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு பிளர் ஆயிடுது. அதாவது என்ன சொல்லணும், நமக்கு அந்த எவிடன்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் அந்த தொடர்ந்து பயிற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் இது வந்து மனப்பாடமா நமக்கு வந்து மனசுல பதியும். அப்பதான் அந்த பாயிண்ட் எடுத்து சொல்ல முடியும் இல்லையா? இல்லாட்டி அதனாலதான் நான் திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஃப்ரீ நைட்ரஜன் புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு யார் சொன்னது? அப்புறம் தான் நீங்க சொன்னீங்க இல்ல அவருக்கு வந்து அந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? அப்போ இந்த நோய் வந்து இப்படி கிளியர் ஆகுது அப்படின்னா அப்ப எதுவாக மாறுது அப்படின்ற அந்த ஒரு அறிவு அவருக்கு வந்திருக்கும் இல்லையா? இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அப்ப எனக்கு அந்த அறிவு ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்றது எனக்கு கேள்வியா இருக்கு. ஒருவேளை சயின்ஸ் அவர் படிச்சதுனால அவருக்கு புரியுதா, இல்லாட்டி இந்த அறிவு எங்க இருந்து வருது அப்படின்ற கேள்விதான் எனக்கு வருது. ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக்கா புரியும். நீங்களும் அப்படி இருந்து பாருங்க. என்ன அன்னைக்கு சொன்னாரு அப்படின்னு.
இல்ல ஐயா கேசன் ஐயா, நான் கேக்குற பாயிண்ட் கொஞ்சம் நுண்மையானது. அதாவது எனக்கு சயின்ஸ் தெரிஞ்ச எனக்கு புரியுது, அது அப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த ஃப்ரீ நைட்ரஜன் புரோட்டீன் இப்படி கன்வெர்ட் ஆகுறது, இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். இத நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட் படிச்சாதானே அது புரியும் அப்படின்ற கேள்வி. அவர் தான் சொல்றாரு. ஆமா ஆமா. அவர் யாரு? டாக்டர் அர்னால்ட் தான் சொல்றாரு. நைட்ரஜன் புரோட்டீனா மாறறனால தான் ரத்த சுத்தமாகுது, விந்து உற்பத்தி ஆகுதுங்கிறாரு. என்னது? விந்து உற்பத்தி ஆகுது. அப்ப இதுல அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதாவது அதை கடைபிடிச்சது மட்டும் இல்லாம அவர் படிச்சு தெரிஞ்சிருக்காரு என்ன நடக்குதுன்னு. ஆமா அது ஆமா மட்டும் ஆமா. இல்ல, அரிசி சாப்பிட்டு என்ன வரும் எழுதுறாரு. அரிசி சாப்பிட்டா பரலோகம் தான், நித்தியல பரலோகம் தான், மரணம் உறுதின்னு எழுதுறாரு. அரிசி சாப்பிடுறவங்க வந்து கடுமையான அமிலத்தன்மை ஏற்பட்டு குஷ்டரோகம் வரும் எழுதுறாரு. என்ன ரோகம் வரும்? இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நோயாளிக்கு அதுதான் விஷம். நல்லா இருக்கிறவங்களை பத்தி இப்ப கவலையில்ல, அவன் கேட்கவும் மாட்டான். நோயாளிக்கு தான் ஐயா சொல்றத முழுக்க 100% மூலம் தான் அடிக்கணும். இந்த மாவு பண்டத்தை தின்னா. ஆரோக்கியமா இருக்கிறவங்களாண்ட வயசான இருக்கிறாங்கன்னு தோசை இட்லி சாப்பிட்டா ஒண்ணும் தெரியாது. நோயாளி தின்னானா அவ்வளவுதான். அதுதான் திருப்பி திருப்பி சொல்லுது. அது எனக்கு புரியுதுங்கய்யா. சோ இப்ப நம்ம வந்து ஆய்வு பண்ணி நம்ம உடம்புக்குள்ள நம்ம என்ன நடக்குதுன்னு நம்மளும் உள்ள போய் பார்த்தாதான் நமக்கும் அந்த அறிவு வரும். ஓஹோ, இது வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு. நம்மளும் கேள்வி கேட்காம இருந்தோம் அப்படி